அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. வீணா குப்தா அப்படின்ற அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் தான் நம்ம ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இவங்க வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின எல்லா அதிசயங்களுமே கொஞ்சம் கூட நம்ப முடியாததாகவும் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுலையும் இருந்துட்டு இருக்கிறத நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல இருந்தே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கும் அப்படிதான் ஒரு நம்ப முடியாத அதிசயத்தை நம்ம பார்க்க போறோம். அவங்க பூஜை ரூம்ல தானா 50,000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்றத சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, பாபா இவங்க பூஜை ரூம்ல 50,000 ரூபாவை இவங்களுக்கு கொடுத்துருக்காரு. என்ன பிரச்சனை, எதுக்காக அந்த 50,000 ரூபாவை பாபா கொடுத்தாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீணா குப்தா அம்மா வாடகை வீட்டில் வசிக்கிறவங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லக்கூடிய இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அவங்க லோத்தி ரோடு அப்படின்ற ஒரு பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து இருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அப்போ பார்த்தீங்கன்னா லோத்தி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாபா கோவிலில் இவங்க அமிர்தவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இசை கச்சேரியை நடத்திட்டு வராங்க. ஒரு நாள் அங்கே ஒரு மனிதர் வராரு. அவருக்கு ஒரே மகன் இருக்கிறதாவும் அந்த குழந்தைக்கு சிறுநீரக கோளாறு இருக்கிறதாவும் அதுக்கு மாற்று அறுவை சிகிச்சை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அந்த குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி டெய்லி காய்ச்சலும் அவனுக்கு ஏற்படுது அப்படின்றத சொல்லி மோசமான நிலைமையில என்னுடைய பையன் இருக்கான் அப்படின்றத பாபா கிட்ட சொல்லி அழுது அவர் வேண்டிக்கிறாரு. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரி அவர் பார்த்தீங்கன்னா இந்த வீணா குப்தா அம்மாவுக்கு பையன் மாதிரி அந்த அளவு ஒரு யங் ஏஜில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அந்த கோவிலில் பூசாரியாக இருக்காரு. அவர்கிட்டையும் அங்கே இருக்கக்கூடிய பாபா செல்ல முன்னாடியும் அதறி அழுது அவங்களோட பையனுக்காக பிரார்த்தனை செய்கிறாரு. என்ன பிரார்த்தனை செய்கிறாருன்னா, பாபா என் மகனுடைய உயிர் பிழைக்காது, தயவு செஞ்சு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த கோவிலில் டெய்லி அந்த பையனுடைய தந்தை அழுதுகிட்டே இருக்காரு. அந்த பையனோட அப்பா இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் ஆப்ரேஷனுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அதனால என்கிட்ட இருந்த வயல்வெளி எல்லாத்தையும் நான் வித்துட்டேன் அப்படின்றத இவங்க கிட்ட சொல்லி அழுகுறாரு. அவர் பீகார் பாட்னா பகுதியை சேர்ந்தவராக இருப்பாரு அப்படின்றத வீணா குப்தா அம்மா அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. லோத்தி ரோட்ல இருக்கக்கூடிய அந்த பாபா கோவிலில் வேலை செய்கிறார் இல்லையா ஒரு பூசாரி, அவர்கிட்ட நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா என் பையன் ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மகனுடைய நிலைமையெல்லாம் சொல்லி அவர் உதவி கேட்குறாரு. அந்த பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா லோத்தி ரோட்ல இருக்கக்கூடிய பூசாரி ஒருத்தர்கிட்டையும் உதவி கேட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஆல்ரெடி ஒரு பணக்காரர்கிட்டையும் அவங்க பையனுடைய நிலைமையெல்லாம் சொல்லி அவர்கிட்டையும் உதவி கேட்டிருக்காரு. அந்த பணக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் முதல்ல 50,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டு வாங்க, நான் வேணா 1 லட்சம் எக்ஸ்ட்ராவா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்பதான் அந்த பணக்காரருக்கு இவர் திருப்பி தருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அதனால அந்த பணக்காரர் முதல்ல 50,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பையனோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ இந்த லோத்தி ரோட் கோவில் பூசாரி இருக்கார் இல்லையா, அவர் வீணா குப்தா அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவருக்கு யாருன்னா 50,000 ரூபாய் கொடுத்தா யாரோ ஒரு பணக்காரர் எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காராம், நீங்கள் கொஞ்சம் அவருக்கு உதவி பண்ண முடியுமா, நீங்கள் அமிர்தவாணி இசை கச்சேரிலாம் நடத்துறீங்க உங்கள் வீட்டில் வச்சு, அவங்க கிட்ட கொஞ்சம் ஏதாவது நன்கொடை கேட்டு திரட்டி தர முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த லோத்தி ரோட் கோவில் பூசாரி இருக்கார் இல்லையா, அவர் வீணா குப்தா அம்மா கிட்ட உதவி கேட்குறாரு. வீணா குப்தா அம்மா இதை கேட்டதும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்றத அந்த பூசாரி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது சாத்தியமா, இவங்களால முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய பாபா இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடி போயிட்டு அழுதுகிட்டே நான் என்ன பண்ணுறது பாபா, என்கிட்ட இவ்வளோ பணம் இல்லை, அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அரசு ஊழியர்கள், அவங்கக்கிட்டேயும் அதிகபட்சம் ஒரு 500 இல்லை 1000 தான் கிடைக்குமே தவிர 50,000 ரூபாய் நான் எப்படி திரட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வீணா குப்தா அம்மா பாபா முன்னாடி அழுதபடி வேண்டிக்கிறாங்க அந்த பையனுக்காக. வீணா குப்தா அம்மாவுடைய கணவர் அசோக்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட பணம் வசூலிக்கிறது, நிதி திரட்டுறது, நன்கொடை வாங்குறது இதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. வெறும் இந்த அமிர்தவாணி கச்சேரியை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவரோட பேச்சை மீறி அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம எப்படி செய்யறது அப்படின்ட்டு இந்த வீணா குப்தா அம்மா தயங்குறாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக இவங்க சோகமாகவே அந்த பையனை நினச்சி இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு உதவி செய்ய முடியலையேன்ட்டு அழுதபடி அவங்க அந்த அன்னைக்கு அமிர்தவாணி இசை கச்சேரியை அவங்க வீட்டில் நடத்துகிறாங்க.
இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி 9 நாள் சாயந்தரம் வந்து எல்லாரையும் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம சுண்டல்லாம் செஞ்சு அதெல்லாம் வந்து படைச்சி சாமிக்கு ஆரத்திலாம் காமிச்சு எல்லாருக்கும் கொடுத்து ஏதாவது பாட்டெல்லாம் பாட சொல்லி அனுப்புவோம் இல்லையா. அதுதான் வந்து அவங்க முறையில் அமிர்தவாணி அப்படின்ற வந்து ஒரு இசை கச்சேரி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு இசை கச்சேரிக்கு ஒரு 10லேருந்து 12 பேர் வராங்க. வீணா குப்தா அம்மா வந்து அந்த பையன் இருக்கான் இல்லையா, கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆன பையன், அவனை நினச்சி ரொம்ப சோகமாகவும் அழுதபடியும் இருக்கிறாங்க. அந்த அமிர்தவாணி கச்சேரிக்கு வந்தவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து இப்படி வீணா குப்தா அம்மா சோகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களால எதுவும் சொல்ல முடியல, இந்த உதவியும் அவங்களால கேட்க முடியாது இல்லையா அவங்க கணவரை மீறி. அப்படின்றதால அவங்க அமைதியாக பாபாவை வணங்குற வேலையை மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. அமிர்தவாணி அதுக்கப்புறம் ஆரத்தி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த கச்சேரி நடத்தும் போது ஹாலில் இருப்பாங்க. பாபா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சனில் அவங்க அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. எல்லாரும் போயிட்டு பாபாவோட ஆரத்திலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தராக போய் அவரை பார்ப்பாங்க. அந்த கிச்சனில் சின்ன ரூமாக தானே இருக்கும், அதனால் ஒருத்தராக போய் பார்க்கும்போது அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதில் அந்த கிசுன்னு பேசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னு புரியல அந்த வீணா குப்தா அம்மாவுக்கு. எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கடைசியாக எல்லாரும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மித்துன்னு சொல்லி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்காங்க. அவங்க வந்து நேராக வீணா குப்தா அம்மா கிட்ட, ஆண்டி நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ பணத்தை பூஜை ரூமில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்ட உடனே இவங்களுக்கு வந்து செம்ம ஷாக் ஆகுது. அதுக்கு வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் எதுவும் வைக்கலையே அப்படின்ற மாதிரி வேகமாக உள்ளே போய் அந்த பூஜை ரூமில் பார்க்குறாங்க. பார்த்தா பாபா முன்னாடி கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னா யாராவது வச்சுருந்தாங்க அந்த 12 பேர்லனாக்கா அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க நான் தான் அதை வச்சேன் அப்படின்றத. இது எப்படி வந்தது அப்படின்றதே அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் எல்லா பணத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு கவரில் போடுறாங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த வீணா குப்தா அம்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்ட இடத்துல சில்லறையோ இல்லை வந்து பணத்தையோ வைக்கிற பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா தானாகவே இவ்வளோ பணம் வந்து அவங்க வீட்டில் வந்திருக்கு. பாபா வந்து கனவு மூலமாகவும் உள்ளுணர்வு மூலமாகவும் தியானத்து மூலமாகவும் பேசுவார் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி வந்து அமரபூபதி அப்படின்றவருடைய வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து அவர் அருள்வாக்கு சொல்லக்கூடியவர். அவர்கிட்டையும் பாபா வந்து எப்படி பேசியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தியானத்து மூலமாக சில விஷுவல்ஸை காட்டுவார். அந்த பக்தர்களுடைய பிரச்சனையை இவர் வந்து அருள்வாக்கு மூலமாக சொல்லுவார். யார் வந்து அவர் எதிர்க்க உட்கார்றாங்களோ அவங்களுடைய பிரச்சனையை பாபா வந்து அவருக்கு தியானத்து மூலமாக கண்ணை மூடினவுனே சில விஷுவல்ஸாக காட்டுவார். அவர் அவங்கள பிரச்சனைக்கான தீர்வை வந்து சொல்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ இந்த வீணா குப்தா அம்மா வந்து அன்னைக்கு அமிர்தவாணி இசை கச்சேரி நடக்கிறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட ஃபோட்டோ முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் பாபா, நான் எப்படி அந்த குழந்தைக்கு வந்து 50,000 ரெடி பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ பாபா வந்து உள்ளுணர்வில் இவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து கவலைப்படாத, இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பணம்லாம் வந்திருக்கு. கடைசியாக அவங்க வீட்டில் வந்து அந்த மித்துன்ற பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களும் கிளம்ப போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டி மாமா வந்த உடனே நீங்கள் வந்து அந்த பணம்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீணா குப்தா அம்மாவுடைய கணவர் வந்ததும் இவங்கெல்லாம் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எண்ணி பார்க்குறாங்க. எண்ணி பார்த்தா கரெக்டாக 50,000 ரூபாய் பணம் அதில் இருந்திருக்கு. இந்த கதையில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பையனோட அப்பா ஒரு பணக்காரர்கிட்ட போயிட்டு உதவி கேட்பாரு. அவர் வந்து 50,000 ரூபாய் நீ கொண்டு வந்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா 1,00,000 தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்ட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு தான் இப்போ வீணா குப்தா அம்மாவுடைய பூஜை ரூமில் இருக்குது. சரியாக எண்ணி பார்த்தப்ப அதில் 50,000 ரூபாய் இருந்திருக்கு. இதை வந்து அந்த பேட்டியில் வீணா குப்தா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இதை வந்து கற்பனையாக கூட நினைக்கலாம், ஆனால் வந்து இது எல்லாமே பாபாவுடைய அதிசயம், பாபா நிகழ்த்தினது அப்படின்றத வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவரை வந்து வீணா குப்தா அம்மா அவங்க வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக. அவர் வந்து சாப்பிட்றதுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வீணா குப்தா அம்மா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் வந்து எனக்கு கிச்சடி போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு கிச்சடியை ரெடி பண்ணி வந்தவருக்கு நல்லபடியாக சாப்பாடு போட்டு அந்த 50,000 ரூபாய் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க வீணா குப்தா அம்மா. அதுக்கப்புறம் அந்த பணக்காரர்கிட்ட அந்த 50,000 ரூபாவை அவர் கொடுத்து அவரும் வந்து எக்ஸ்ட்ரா 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நிதி, மோடி வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதியெல்லாம் அப்போ வந்து அளிச்சிட்டு இருந்தாரு. அந்த நிதியிலிருந்தும் இவங்களுக்கு வந்து உதவி கிடைச்சிருக்கு. லோத்தி ரோட்டில் இருக்கக்கூடிய பாபா கோவில் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து ஒரு மருத்துவ மையம் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டுக்கு சார்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கேருந்து வந்து ஃப்ரீயாக இவங்களுக்கு வந்து மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் அந்த ட்ரஸ்ட்டில் தர முடியாது.
அந்த பையனுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் எல்லாமே அந்த சாய்பாபா ட்ரஸ்ட்லேருந்து அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து அந்த பையனோட அப்பாவை வீணா குப்தா அம்மா பார்க்குறாங்க. தன்னுடைய மகன் முழுமையாக குணமடைஞ்சிட்டான் அப்படின்றத சொல்லி அவர் வந்து நன்றி தெரிவிக்கிறாரு. இந்த சம்பவம் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அந்த பையன் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் பாபாவின் பெயரில் செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சுட்டு மீதி எல்லாத்தையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சிடுவேன் அப்படின்றத அந்த பேட்டியில் வீணா குப்தா அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. பாபா எப்படி வந்து தன்னுடைய பக்தர்கள் கஷ்டத்துக்கு எப்படி துடிச்சு போறாரு, தன்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்கிறாரு. இப்போ இந்த பாபா நிகழ்த்தின இந்த லீலையை கேட்ட சில பேருக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது, பூஜை ரூம்ல இருந்து தானாக 50,000 ரூபாய் வந்ததுன்னு சொல்கிறீங்களே அப்படின்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபேக்குன்னு தோணும், சில பேருக்கு இதெல்லாம் என்ன கதை, இதெல்லாம் இப்படி கதை விடுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணும். ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு பாபா வந்து ரொம்ப கனெக்டான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் வந்து அந்த வீணா குப்தா அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்டயும் பாபா வந்து கனவுலலாம் நிறைய விஷயங்களை சொல்கிறது, நான் டைரியில் எழுதுறது, அது எல்லாமே எனக்கு இருக்குது, எனக்கும் வந்து நடந்துகிட்ருக்கு. நான் வந்து எந்தெல்லாம் வந்து இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. இப்போ மற்றவங்களோட அதிசயங்களை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போது ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா பாபா கூட ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அமரபூபதி அப்படின்ற ஒருத்தருடைய கதை, அவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அவர்கிட்ட அவங்க பிரச்சனையை வந்து சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா பாபா கிட்ட கேட்டு சொல்கிறேன்வார். எப்படி கேட்பாருன்னா, பாபா வந்து அங்கே பக்கத்தில் கிடையாது, இன்விசிபிளாக இருக்கார். ஜஸ்ட்டு வந்து அவர் கண்ணை மூடுவார், இல்லை தியானத்தில் உட்காருவார். அந்த குறிப்பிட்ட நபருடைய பிரச்சனைக்கான தீர்வை வந்து பாபா வந்து ஒரு விஷுவல்ஸாக இல்லை உள்ளுணர்வு மூலமாக அவர்கிட்ட சொல்லுவார். அவர் கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க, நீங்கள் வந்து இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வழி காமிச்சிருக்காரு. அது வந்து அந்த அமரபூபதின்றவருக்கு பாபா கொடுத்த ஒரு ஆசிர்வாதம், பாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வீணா குப்தா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அழுதாலே அவர் தாங்க மாட்டுறாரு. அதுதான் இந்த ஸ்டோரியில் நீங்கள் கவனிக்க வேண்டியது. அவங்க அந்த பையனுக்காக அங்கே போயிட்டு பூஜை ரூமில் பாபா நான் என்ன செய்வேன், என்கிட்ட 50,000 இல்லையே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. பாபா வந்து தாங்க முடியல அவரால். பாபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் அழுதாலுமே தாங்க மாட்டார். அவர் முன்னாடி வந்து நம்ம அழுவக்கூடாது, அழுதா அவரும் அழுவார். நான் வந்து அதெல்லாம் உணர்ந்திருக்கேன். பாபாவுக்கு அழறது வந்து பிடிக்காது அப்படின்றது கிடையாது, அவர் தாங்க மாட்டார். யார் அழுதாலும் அவர் வந்து தாங்க மாட்டார். இந்த வீணா குப்தா அம்மா அழுவும் போதும் அவருக்கும் வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றது தோணி அந்த 50,000 ரூபாய் வந்து பாபா கொடுத்தது தான். இதுதான் வந்து அதில் உண்மை. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள், குருமார்கள், தெய்வங்கள், அவங்கள நிகழ்த்தின அதிசயங்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது, படிக்கிறது, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த மாதிரி சித்தர்களோட கனெக்ட் ஆகிருக்கிறவங்க, பாபா வந்து கனவுல பேசுகிறவங்க, அவங்கெல்லாம் வந்து சில பேர் என்னுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கிறாங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட எப்பயாவது கேட்பேன், என்ன ஏதாவது வந்து உங்களுக்கு பாபா ஏதாவது சொன்னாரா, இல்லை வந்து ஏதாவது நடந்துதா அப்படின்ற மாதிரிலாம் எப்பயாவது கேட்பேன். அடிக்கடிலாம் கேட்குற பழக்கம்லாம் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கணக்கம்பட்டி மூட்டை சாமிகள் இருக்கார் இல்லையா, அவருடைய தீவிரமான பக்தர். இப்போ எப்படி பாபாவுடைய பக்தர்களாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அவரும் வந்து கணக்கம்பட்டி சித்தருடைய தீவிரமான பக்தர். அவருடைய வழிகாட்டல், அவர் வந்து கனவுல வந்து பேசுறது, அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து என்னுடைய கான்டாக்டில் இருக்கிற ஒருத்தர். அவர் வீட்டில் வந்து நடந்த விஷயங்களை இப்போ எப்படி நம்ம பாபாவை பற்றி பேசுகிறவங்க கிட்ட பாபா நிகழ்த்தின அதிசயத்தெல்லாம் போய் ஒரு சில பேர் வந்து சொல்லி அதை வந்து வீடியோவாக போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கணக்கம்பட்டி சித்தர் நிகழ்த்தின அதிசயத்தை வந்து இவரும் ஒரு பெரிய ஃபேமஸான யூடியூப் சேனலில் ஆஸ்ட்ராலஜர் கிட்ட சொல்லி அவர் வந்து அதை வீடியோவாக போட்டிருந்தாரு. இப்போ நான் என்னுடைய கான்டாக்டில் தான் இவர் இருக்கார்ல, அதனால் நான் சொல்லி கேட்டேன் அது என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் கணக்கம்பட்டி சித்தருக்கு வந்து பூஜை ரூமில் கருப்பட்டி காஃபி இருக்கு இல்லையா, அந்த பால்லாம் போடாமல் பிளாக் காஃபின்னு வாங்க, அது வந்து வச்சுருக்காரு சித்தருக்கு. அவர் வந்து அதை அப்படியே வந்து ஸ்ட்ரா ஒரு ஆள் போட்டு குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து குடிச்சிருக்காரு. சரி, எனக்கு வந்து அந்த வீடியோவில் அதை சொன்ன உடனே எனக்கும் வந்து பார்க்கணும், ஐயோ ஆமாம் அந்த வீடியோ பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போயிட்டு, அவர் பேர் வந்து சுடலை ராஜன், அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு அந்த வீடியோ கொஞ்சம் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், எனக்கு பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நான் வந்து ஐயா கிட்ட உத்தரவு கேட்டுட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு.
இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா பாபா வந்து நிறைய கனவுல வந்து பேசுறது, உள்ளுணர்வு மூலமாக சில விஷயங்களை சொல்கிறது, அது எல்லாமே எனக்கும் நடந்திருக்கு. அதே மாதிரி பூஜை ரூமில் நான் ஏதாவது ப்ரே பண்ணுறேன்னா அதுக்கு வந்து நைட்டில் வந்து அவர் கனவுல பதில் சொல்கிற விஷயமும் எனக்கு ஒரு சில வாட்டி நடந்திருக்கு. ஆனால் இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, இந்த கணக்கம்பட்டி சித்தர்கிட்ட இந்த உத்தரவு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மெத்தடு வந்து எனக்கு தெரியாது. எப்படி வந்து அந்த உத்தரவு கேட்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. இதுதான் ஒருத்தர் இப்போ பாபா வந்து எப்படி இந்த வீணா குப்தா அம்மாவுக்கு 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாருன்னா, அவங்க கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு முறை, ஒரு விதம் பாபா கிட்ட. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த உத்தரவு கேட்கறது எனக்கு தெரியல. ஆனால் இவருக்கு கணக்கம்பட்டி சித்தருடைய பக்தருக்கு அந்த உத்தரவு கேட்கறது எப்படின்னு தெரியுது. அதே மாதிரி அந்த வீணா குப்தா அம்மா அழுதா பாபா தாங்க மாட்டுறாரு. இந்த மாதிரி கடவுள் வந்து ஒவ்வொருத்தவங்களோடையும் ஒரு விதத்தில் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி அது நடந்தது அப்படின்றது வந்து நம்ம கேட்கவே முடியாது. ஒரு சாதாரண நிலைமையில் இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ஒரு குருவையோ ஒரு சித்தரையோ கும்பிட்ட உடனே பெரிய உச்சத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எப்படின்னா அவங்களுடைய சித்தர்களுடைய, பாபா, அந்த மாதிரி எல்லாருடைய ஆசீர்வாதம். இப்போ இந்த வீணா குப்தா அம்மா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின இந்த அதிசயமும் நான் சொன்ன சில விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.